ப்ரைஸில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா நீங்கள்லாம் ஜோப் பண்ணியிருப்பீங்க. கர்த்தரோடு கூட அதிக நேரத்தை நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாங்க. அநேக காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கி தேவனுடைய அனுகிரக வார்த்தை சங்கீதம் 69:13. கர்த்தாவே, அணுகிற காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலோ உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரணும். இங்கே சங்கீதக்காரனை தாவீது ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த அனுகிரக காலத்தில் நான் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுத்துருங்க. இப்போது தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நிறைய ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படியே நம்ம மன்றாடி, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவர் மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு என்ன செய்கிறாங்க, செவி கொடுக்குறாங்க. அவருடைய கிருபை பெரிது பார்த்துக்கங்க. அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்ம மேலே இறங்குறாங்க. கிருபையாய் நம்ம மேலே இறங்குகிற தேவனாக இருக்கிறாங்க. அதனால் எனக்கு என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சிந்தகனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த அனுக்கிற காலத்தில் நான் உங்களை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பினால் உங்களுடைய சத்தியத்தினால் எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறாங்க. அவர் நம்மளை மகிழ்ச்சினால் நிரப்புகிறாங்க. அவர் கிருபை பெரிது. இந்த நாளில் அவருடைய கிருபையினால் நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாங்க. அவருடைய கிருபை நம்மளை பெரியவங்களா மாற்றும். நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. தாவீது ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு விரோதியாக எழும்புனாங்க, அவங்க கூட சாப்பிட்டவங்களே அப்போ புசித்தவனே குதிய காலை தூக்குனாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லும்போது நேராக போய் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க. பார்த்துக்காங்க, விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மேலே கிருபையாயிரும் சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டாங்க. நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் கிருபையை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. இன்னைக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு தருவாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே இந்த அனுகிரக தேவனுடைய வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் என் மேலே கிருபையாக இருங்க, கிருபையாக இறங்குங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, தேவனுடைய அனுகிரக வார்த்தைக்காக உம்மை துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த அனுகிரக காலத்தில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி நீர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து நீர் பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மென்மைப்படுத்தி நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. பிள்ளைங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுத்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமென்.